நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா அப்படியே இங்கே கிட்ட வாங்களேன். நான் வந்து கிட்டத்தட்ட அந்த கப்பலோட இந்த எண்டுக்கு வந்துட்டு கடலில் பாதி தூரம் வந்துட்டேன் நடந்தே. இப்போ நான் ஒரு தொங்கு பாலம் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் நிற்கிறேன். இதுக்கு கீழே அப்படியே போச்சுன்னா அநேகமாக இங்கேருந்து சுறா மீன் நீலத்திமிங்கலம்லாம் வந்துடும் போல் இருக்குது. ஸோ இதுவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஒரு ஃபீலு கப்பலுக்கு வெளியில் ஒரு பாலம் மாதிரி போட்டு இறக்கியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக பதட்டமாக இருக்குது, மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. இங்கேருந்து நமக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று அந்த படத்தில் வரும்ல, அது என்னது டைட்டானிக் போஸ் தான் நம்ம கொடுக்கலாம். இது ரொம்ப வித்தியாசமான செட்டப். இங்கேயே ஹார்பரு, பக்கத்துலேயே ஏர்போர்ட்டு, இங்கேயே டவுன் டவுன்னா சிட்டி ஏரியா. சத்தம்லாம் கேட்குதுல, பக்கத்தில் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்லாம் லேண்ட் ஆகிட்டு. ஒருவேளை அங்கே இடம் கிடைக்கலாம், இதில் கொண்டாந்து லேண்ட் பண்ணுவாங்களே என்னமோ. நீங்கள் விசித்திரமாக என்ன வேணாலும் பண்ணுறாங்க. பின்னால் நிற்கிறதுலாம் வார்ஷிப்ஸ் தான். ஆனால் இது மாதிரி ரிட்டையர்ட் ஆனது கிடையாது. அதெல்லாம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய வார்ஷிப்ஸ். இங்கே என்ன அது பண்ணுது அப்படின்னு கேட்டால், எங்கே எல்லாம் வந்து வார்ஷிப்புக்கு ரிப்பேர் ஆகுது இல்லை மெயின்டைன் பண்ணோன்னா அதை வந்து இங்கே தான் கொண்டு வருவாங்க. சாண்டியாகோவில் தான் அந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி இந்த நேச்சுரல் ஹார்பராக இருக்கிறனால இப்படி டாக் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து ரிப்பேர்லாம் நடக்கும். இப்படி ரிப்பேர் ஆகி வரக்கூடிய அல்லது மெயின்டெனன்ஸ்க்காக கப்பல்கள் வர்றதை ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இங்கே பண்ணுவாங்களாம். இந்த மக்கள் அந்த மாதிரியான ஒரு கல்ச்சரில் இருப்பாங்களா. அப்படி ஒரு கல்ச்சர் இருக்கும்ல, வார்க்கப்பல்களை வரவேற்பது, போர்க்கப்பல்களுக்கு டாட்டா காட்டுவது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது. ஸோ பின்னால் நம்ம பார்க்கக்கூடிய கப்பல்கள் வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய போர்க்கப்பல்கள், அதெல்லாம் மெயின்டெனன்ஸ்க்காக இங்கே வந்திருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே வாங்க, நான் நிற்கிற இடத்த காட்டுங்க. அப்படியே வாங்க 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 அப்படியே கீழே பாருங்கள். இங்கே பாருங்கள். அப்பா, எவனோ ஒருத்தன் குடிச்சுப்பிட்டீங்க கீழே போட்டு வச்சுருக்கான் ஏதோ ரீசைக்கிள் மீன் ஒரு டப்பாவை. நான் வேணா இறங்கி எடுக்கவா? எப்படி இருக்குது இந்த இடம்? பின்னாலேருந்து எடுங்க, பதட்டமாக இருக்குது. நான் அப்படி பறக்கிற மாதிரி எடுங்க. எப்பா இந்த இடம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் காட்டன்னு. நீங்கள் சைடில் இதே மாதிரி இருக்கக்கூடிய பேரலாக அந்த பாலத்தை காட்டுங்களேன். லெஃப்ட்டில் பாருங்கள், அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு. அப்படியே துண்டாக வந்தாச்சு. இது கிட்டத்தட்ட வந்து நான் கடல் தொடங்குகிற இடத்துலேருந்து 1001 அடி தாண்டி ஒரு 1020வது அடியில் நிற்கிறேன். இப்போ நான் பயமாக தான் இருக்குது, ஆனால் பத்திரமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கிருந்து பார்க்குறோம் இந்த பே, இது சாண்டியாகோ பே. சாண்டியாகோ வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கட்டாயம் வாங்க. வந்தால் நம்ம படித்த ஹிஸ்ட்ரிலாம் ஞாபகத்து வருது. போரை பற்றி நம்மளுடைய பெர்செப்ஷன்ஸ்லாம் மண்டையில் ஓடுது. அந்த போர் காலகட்டத்தில் 20 ஆண்டுகள் போர் நடந்தப்போலாம் என்ன பண்ணியிருப்பாங்க ஊருக்குள்ளே அப்படின்னு தோணுது. அது ஏற்படுத்திய விளைவுகளால் இன்னமும் கூட எவ்வளவு நாடுகள் எவ்வளவு சிரமத்தை, பொருளாதார பிரச்சனைகளை, வலியெல்லாம் சுமந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தோணுது. ஏன்டா சண்டை போடணும் அப்படின்லாம் தோணுது. ஸோ அது சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வருகிறப்ப அது சம்மந்தப்பட்ட உணர்வுகள் வந்து என்ன அலைபோல் வந்துட்டு போகுது. உங்களுக்கும் அந்த அனுபவம் கிடைக்கலாம். யூ கேன் கம் அண்ட் விசிட் ஹியர். குட் லக்.